இதுக்கு முன்னாடி நிறைய மெத்தடில் சன்னா மசாலா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் டெஃபினட்டாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. சுட சுட பூரிக்கு இந்த சன்னா மசாலா ஒரு அட்டகாசமான காம்போ. டேஸ்ட் தாறுமாறாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 1 கப் வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியவே ஒரு 300 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை ரொம்ப என்ன தொல்லை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிச்ச உடனே 3 ஸ்பூன் அளவுக்கு புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து இந்த பேஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சிங்கன்னா போதும். கொண்டக்கடலை ரொம்ப குழையாமல் தோல் தனியாக வராத அளவுக்கு தான் இதை வேக வச்சுருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து ஃபைனலாக ஒரு மிக்சிங்கை போட்டிங்கன்னா ஒரு பக்கா டேஸ்ட்டில் சன்னா மசாலா ரெடி ஆகிடும். சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வட்டா.